ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கீரையில் டேஸ்ட்டான கீரை கடையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து செய்ய போகிறாங்க. கீரை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பக்கத்து காட்டில் வந்துட்டு நம்ம பறிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நல்லா நிறையா கீரைகள், அதாவது பசலைக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரை, அரைக்கீரை இதெல்லாம் கலந்து நம்ம பறித்து கடையும் போது டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் கீரைக்காடு, அதுக்கப்புறம் நிறைய வந்து காய்கறிலாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் நிறையா உளிச்சிக்கணும். அப்புறமே பருப்பு கொஞ்சம், பச்சை மிளகா, பூண்டு, கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மண் சட்டியில் தான் நம்ம கடைய போகிறோம். அதனால் சூப்பராக கமகமன்னு மணக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து பச்சை மிளகாய் போட்டு ஒரு 30 செகண்ட் விட்ட உடனே நம்ம கீரையை வந்துட்டு அதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கணும். ஸோ கீரை நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்த உடனேவே நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து நல்லா வந்து மத்தால் வந்து நம்ம நல்லா தட்டி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வந்து வாசமாக நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தட்டி வச்சுக்கணும். இதுக்கப்புறமே நம்ம வந்துட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கீரை காலையில் டைமில் தான் சாப்பிட்ணும். காலையில் மதியம் அந்தமாரி சாப்பிட்டுக்கலாம். நைட் டைம் வந்து மேக்ஸிமம் கீரை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது நல்லா தட்டிட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ சேர்த்திக்கலாம் கீரையை. அதாவது பருப்பு வெந்த உடனே பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு கீரையும் சேர்த்திக்கணும். கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் விட்ட உடனே நம்ம வந்துட்டு பூண்டு, அப்புறமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே வந்துட்டு நம்ம அதை வந்து தண்ணி வந்துட்டு நல்லா வந்து இருத்துக்கணும். தண்ணி தனியாக இருத்து வச்சுட்டு நம்ம நல்லா மத்தால் தான் வந்து கடைஞ்சிக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம தண்ணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம மத்தாலாம் வந்து கடைஞ்சிக்கலாம். ஸோ இதை முழுக்க அம்மா தான் செஞ்சாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சாதம், களிக்கு வந்து மேக்ஸிமம் களிக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ராகி களிக்கு. இதுக்கப்புறமே நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். இது மண் சட்டிங்கிறதுனால நம்ம பார்த்து மெதுவாக தான் கடையணும். ஸோ அதுக்கப்புறமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் இதை மட்டும் சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றினோம்னா டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ வரமிளகாய் போட்டு கீரையில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சாதத்தோடு மட்டும்தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா ராகி களி செய்யலை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ராகி களியோட கீரை கடையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போடுறோம். இது போல் கீரை வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.